Hello viewers, welcome to Nilasul Recipes. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ரெசிபி வந்து oyster mushroom கொழும்பு பார்க்க போறோம். இந்த oyster mushroom கறி செய்யிறதுக்கு நான் வந்து இப்ப பிக்ல அட்டாச் பண்ணிருக்கேன் இல்லையா? இதுதான் வந்து oyster mushroom. இது வந்து பார்க்கிறதுக்கு தனியா ஒயிட் கலர்லயும் கிடைக்குது, பிங்க் கலர்லயும் கிடைக்குது. இந்த மஷ்ரூம் வந்து நான் ரெண்டும் இருக்கிற மாதிரி சேர்ந்த ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். இது 200 கிராம் எடுத்திருக்கேன். சாதாரணமாக மஷ்ரூம் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. நான் வந்துட்டு நிறைய தண்ணியெல்லாம் வச்சு அழைக்க மாட்டேன். லேசாக டேப் கீழே வச்சு கழுவிட்டு உடனே வந்து ஒரு துணியை போட்டு தொடச்சி எடுத்துடணும். இதில் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய தண்ணி இருக்கும் மஷ்ரூமில். அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் நினச்சி வைக்கிறதெல்லாம் சரியாக இருக்காது. தண்ணியில் கழுவுனதுமே உடனே எடுத்து இதை ஒரு நல்ல ட்ரை டவலில் தொடச்சி எடுத்துட்டா க்ளீனாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 மஷ்ரூமும் நான் காட்டிகிட்ருக்கேன். இது வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரியான டிசைன்ஸில் இருக்கும். இதை எடுத்து தனித்தனியாக வச்சு இதை பேக் பண்ணியிருப்பாங்க துண்டு துண்டாக. இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த oyster மஷ்ரூமை வந்துட்டு தமிழில் சிப்பிக்காளான்னு சொல்லுவாங்க. இந்த மஷ்ரூம் குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்துட்டு மட்டன் மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதை வந்துட்டு நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு தடவை செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நம்ம போடுற மசாலா தான் இது மஷ்ரூம்க்கு டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா மஷ்ரூம், பன்னீர், சோயா சங்க்ஸ்லலாம் வந்துட்டு ஓன் டேஸ்ட் கிடையாது. நாம் என்ன மசாலா ஆட் பண்ணுறோமோ அதோட டேஸ்ட்டு தான் வந்துட்டு இதில் நமக்கு டேஸ்ட் கொடுக்குறது. அதனால வந்துட்டு நம்ம என்ன மசாலா சேர்க்குறோமோ அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக சேர்க்கணுமா இருக்கும். இந்த மஷ்ரூம் வந்து நான் ரொம்ப நாளாக பெங்களூரில் தேடினேன், கிடைக்கல. நான் இன்றைக்கி முதல் தடவை பார்த்ததுமே இதை வந்துட்டு வாங்கி ஃபஸ்ட்டு இதை செஞ்சு வீடியோ போட்டுடணும்னு நினச்சேன். இந்த குழம்பு வந்து அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. இதை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப இந்த மஷ்ரூமை நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான இந்த குழம்பை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இந்த கடுகு நல்லா வெடித்ததும் இதில் ஒரு 2 ஆர்க்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை ஓரளவுக்கு எண்ணெயில் வதங்கினதும் இதில் வந்துட்டு நல்ல ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் எல்லாத்தையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் இதை வதக்கி எடுத்துக்கணும். இது வதங்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அதோட இது கொஞ்சம் வேகமாக வதங்கணுன்றதுக்காக நான் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்குறதுனால வேகமாக வதங்கும். அதோட வந்து உப்பை வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா வெங்காயத்தில் இருக்கிற விட்டமின் ஏ வந்து வேனிஷ் ஆகிடும். அதனால் எப்போவுமே வதங்கிறதுக்காக சேர்க்கும்போது சும்மா 1 சிட்டிகை 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ வந்து ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு. இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மஷ்ரூம் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு பிங்கிஷ் பீச் கலரில் இருக்கும். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் கொத்தா வரும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து பிரித்து எடுத்திருக்காங்க. அதனால் வந்துட்டு சின்ன சின்ன பெட்டல்ஸாக தெரியுது. இப்போ இந்த மஷ்ரூமை போட்டுட்டு நம்ம இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். மஷ்ரூம் வந்துட்டு வதங்கிறதுக்கு ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். அதோட இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் இதை வந்து வதக்கி எடுக்கணுமா இருக்கும். இப்போது இந்த மஷ்ரூம் சேர்த்து 3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சாதாரணமாக நம்ம சாம்பார் செய்யும்போது கூட 2-3 பச்சை மிளகாய் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நான் துண்டு பண்ணி போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மொத்தமாக இந்த மஷ்ரூம் வதங்கிறதுக்கு வந்து எனக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது அடுத்ததாக நான் வந்து நல்லா ஒரு 2 பெரிய தக்காளியை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியை சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். அதை வந்து நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம வேறு பொருட்களெல்லாம் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சிருக்கிற கசகசாவை முதல்ல நம்ம ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு துண்டு தேங்காவை நான் வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்து நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம்.
எப்பவுமே தேங்காய் ஆட் பண்ணும்போது ஒன்று சொல்லுவேன், தேங்காய் வந்து பழைய தேங்காவை யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் யூஸ் பண்ணிக்கங்கன்னுட்டு. அடுத்ததாக இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த கடலை சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு போடுவோம் இல்லையா, அந்த கடலையை. இது வந்துட்டு குழம்பை கட்டியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் பூண்டு வந்து ஒரு 10-12 பல் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, இது வாசனைக்காக சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 லவங்கம். இதில் நம்ம கரம் மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இவ்வளோதான் இதில் இருக்கிற வாசனை பொருட்கள் எல்லாமே. அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் இது கூடவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுமா இருக்கும். இது வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதில் கசகசா போட்டிருக்கோம் இல்லையா, அது மசிகிற அளவுக்கு இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குன்னுட்டு. இப்போ இந்த மசாலா அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்துட்டு தக்காளியை இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணுமா இருக்கும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு எனக்கு மொத்தமாக 6 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்துட்டு நான் மசாலா பொருட்கள் கொஞ்சம் சேர்க்கணுமா இருக்குது. அதாவது மிளகாத்தூள் வந்து முதல்ல சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தனியாத்தூள், அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் வாசனை எல்லாம் போகிறதுக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் இதை எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். அதோட தக்காளியோடு சேர்ந்து இது காரம் கொஞ்சம் நல்லா இறங்கி வரும். அதனால் இப்போ இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை சேர்க்கும்போது நான் வந்து மஞ்சள் தூள் போடவே இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள். இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நாம் இதில் வந்துட்டு 200 கிராம் அளவுக்கு நான் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இது போதுமான்னு பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது இந்த வெங்காயம் தக்காளி அதோட மஷ்ரூமோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் வந்து ரொம்பவே அதிகமாக தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த குழம்பை ரெடி பண்ணக்கூடாது. நான் இதை ஒரு தடவை தான் செஞ்சு பார்த்துருந்தேன் ஊரில், ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் இதை நான் ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருந்தேன். நீங்கள் இதை வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மஷ்ரூமோட டேஸ்ட்டு. இப்போது இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு 200 கிராம் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ கலந்து காட்டுற பாருங்கள். அடுத்ததாக இதில் வந்து நான் பிரியாணி மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக எப்போவுமே ஆட் பண்ணுற இன்க்ரீடியண்ட் வந்து கசூரி மேத்தி. இதை வந்து நல்லா 2 கையிலையும் சேர்ந்த மாதிரி பொடிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் இதை சேர்த்துக்கிறேன். கடைசியாக இருக்கிற இந்த நார் மட்டும் எடுத்து போட்டுடலாம். இதை ஃபைனலாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாலே போதும். அது கொதி வந்த பிறகு எந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்குன்னுட்டு நம்ம திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொதித்து முடித்த பிறகு இப்போது 3 நிமிஷம் கழித்து இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இதில் நான் மஞ்சள் தூளே சேர்க்கல, ஆனாலும் இது வந்து ரொம்பவே ரெட்டிஷாக கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து காட்டுற பாருங்கள் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இதோட இட்லியோடு சேர்த்து இந்த மஷ்ரூம் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் இதோட டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சிப்பி காளான் குழம்பை வந்துட்டு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி மட்டும் இல்லாமல் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதோட பிரியாணி மாதிரியான வெஜிடபிள் பிரியாணி கூடவோ இல்லை நான்வெஜ் பிரியாணி கூடவும் சேர்ந்து இதை கிரேவியோடு சேர்த்து சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ் தேங்காய் பால் சாதத்துக்கு கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மஷ்ரூம் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும். கடைசியாக நான் வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக
அரிஞ்சு மிடில் வச்சுருக்கேன், கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக தெரியுறதுக்காக. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.